வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது சாம்பார் சாதம். இது கூட மேங்களூர் போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த போண்டா நீங்கள் சாப்பிடும்போது இனிப்பு தன்மையாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இல்லாமல் இந்த டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 300 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் சின்ன துண்டு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெய் 5 டேபிள் ஸ்பூன், நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பச்சை அரிசியும் துவரம்பருப்பு நல்லா ஊற வச்சிடும். வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க ஆரம்பிங்க. ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக வெந்து வரும். சில பேருக்கு சாம்பார் சாதம் பண்ணும்போது அந்த பருப்பெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பருப்பு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து வரும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காய கட்டி இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, பெரிய கிளாஸ் எடுத்துக்கங்க. அந்த கிளாஸில் 4லேருந்து 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கரில் வைக்க வேண்டியது தான். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். மேலே அந்த அரிசி கொஞ்சம் முழுசாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நல்லா வெந்திருக்கும், மசிஞ்சு வரும். இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் டெக்ஸ்சர் சூப்பராக வரும். சில பேர் சாம்பார் சாதம் பண்ணுவாங்க, ஆனால் சாம்பார் தனியாக இருக்கும், அரிசி தனியாக இருக்கும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக எப்படி பாயில் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சாம்பார் மசாலா எப்படி ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய். இந்த நெய்யும் நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர டைமில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சாம்பார் சாதனாவே சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நிறைய பேர் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணலோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக கொடுக்கும். அதே டைமில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே பெரிய வெங்காயம் இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு அந்த மசாலாவோட அந்த சாதமும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வெங்காயம் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே காய்கறி போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தனியா பவுடர். நான் சாம்பார் பவுடர் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த சாம்பார் பவுடர் அரைச்சி வச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணா அந்த சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லி லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது தனியாத்தூள் போட்டாச்சா? இதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கலாம்.
இதுக்கு பிறகு காய் நல்லா வெந்து வரதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த இடத்துல கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சில பேர் புளி உடனே ஊற்றிடுவாங்க. புளி ஊற்றக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு காய் வெந்த பிறகு தான் புளி ஆட் பண்ணுறோம். எதுக்காக புளி எடுத்த உடனே ஊற்றக்கூடாது சொல்கிறேன்னா, காரணம் இருக்குது. அந்த மசாலா வெந்து வரதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் எடுத்த உடனே புளி ஊற்றிட்டீங்கன்னா அந்த காய்கறிலாம் வேக வேக அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மசாலா காய் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு பிறகு ஏற்கனவே வேக வச்ச சாதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டில் கரெக்டாக வந்துடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் சாம்பார் சாதம் செய்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி விட்டுருவாங்க. அதே டைமில் கெட்டியாக ஆகிடும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இதில் நெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்ற போகிறோம். அதாவது கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்ற போகிறோம். அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்சி திராட்சை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டுறோம். அதே இடத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாக நெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த டெக்ஸ்சர் நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு உடனே கெட்டியாகிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல நெய் காய்ச்சி ஊற்றுறோம். முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்கும். இதை தொடர்ந்து மேங்களூர் போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப்பு, அதாவது 150 ml, பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகு பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த போண்டா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மைதா ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அரிசி மாவு. நீங்கள் எப்போவுமே வீட்டில் பண்ணும்போது ரேஷியோ இது தான். 4 மடங்கு மைதா மாவு போடுறீங்கன்னா 1 மடங்கு அரிசி மாவு போட்டுக்கணும். இதுக்கு பிறகு இனிப்புக்காக சக்கரை போட்டிருக்கோம். அதே டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறோம். உப்பு போட்ட பிறகு தயிர் போடுறோம். இந்த தயிர் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளிப்புத்தன்மை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த போண்டா சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே டைமில் நல்லா இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தயிர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, பெருங்காயம், குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா எதுக்காக போடுறோம் கேட்டிங்கன்னா, சாஃப்ட்னஸ்க்காக போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் இந்த மைதா குவான்டிட்டிக்கு. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதே டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டர் எப்படி இருக்கணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் போண்டா மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களே, அதாவது உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்துருப்பீங்களே, அந்த பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னா இந்த பேட்டர் கரெக்டாக அப்படி லூஸாக இறங்கணும். அதே டைமில் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஹார்ட் ஆகிடும் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை அழகாக ரவுண்டாக நீங்கள் போட்டு 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தான். நீங்கள் நல்லா கரெக்டான சூடில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி போண்டா வடை சாப்பிட்ற டைமில் ரொம்ப எண்ணெயாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கரெக்டான சூடு, அதே டைமில் ரெடி பண்ணுற பேட்டர் கரெக்டாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது. இதுதான் விஷயம். சரிங்களா?
இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மைசூர் போண்டா, அதாவது மேங்களூர் போண்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.